அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்த விவகாரத்தில் அமிராபபுரம் காவல் ஆய்வாளர் பிரதீப் என்பவரிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளிவந்த விவகாரம் குறித்து அபிராமபுரம் காவல் ஆய்வாளர் பிரதீப் என்பவரிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த விசாரணை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த விசாரணை இன்றுடன் நிறைவடைகிறது. இதன் பிறகு இன்று மதியம் ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை ஒருபுறம் இருக்க, மற்றொரு விசாரணையாக முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக ஏற்கனவே அபிராமிபுரம் காவல் எழுத்தராக இருக்கக்கூடிய மருதுபாண்டி என்பவரிடம் விசாரணை என்பது நடந்தது. அவருடைய பெயரும் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் மருதுபாண்டி அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அபிராமிபுரம் காவல் ஆய்வாளர் பிரதீப் என்பவரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். முதல் தகவல் அறிக்கை தயார் செய்யப்பட்ட பிறகு அதனை சரிபார்ப்பு பணிக்காக காவல் ஆய்வாளர் பிரதீப்பிடம் எழுத்தர் மருதுபாண்டி கொடுத்ததாக தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் ஆன்லைனில் அப்லோட் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பிரதீப்பிடம் தற்போது புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.